அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்துக்கிட்டு நான் இப்போ மெரினா மால் பக்கமால வந்திருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டு, அருமையான ஒரு ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணி வச்சுருக்காங்க மெரினா மால் பக்கத்தில். இதுக்கு முன்ன ஒரு 5 வருஷம் இல்லாட்டி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே யாராச்சும் வந்திருந்தாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மெரினா மால் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறது. ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்ம கார்னிச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட கார்னிச்சில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து மெரினா மால் வரைக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு ஒன்று இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே பூங்காவாக இருக்கும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கார்னிச்சை ஒட்டி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் புது வகையான லைட் செட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் புதுசாக அப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பார்க்கிங்லாம் இந்த சைட்லலாம் ஏகப்பட்டது வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க. வேர்ல்டுலேயே நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பேலஸ் இருக்குது, எமிரேட்ஸ் பேலஸு. அது உள்ளால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அது கட்டியே. ஆனால் நேற்று நம்ம இப்போ புதுசாக இன்றைக்கி நம்மளுக்காக பதைச்ச மாதிரி இருக்கும் க்ளீன்னஸ்ஸு. அந்த மாதிரியான ஒரு க்ளீனிங்காக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த நான் இப்போ லூலு ஐலாண்ட் அந்த அல்மனார் அந்த ஃபெஸ்டிவலில் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ப்ரேயர் முடிச்சுட்டு தான் நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு ஒரு பிளானு. இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஏரியாவை சுற்றி என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. முழுமையாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப் டு டேட்டாக இருங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இனி யூஏ சம்மந்தமாகவே வரும். இந்த உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு பெரிய ஃப்ளாக் ஒன்று போகுதுண்டு, அது நேஷ்னல் தியேட்டர். ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கார்னிச்சை பற்றியே ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். இது நீண்ட இடைவேளைக்கு பிறகு பல அப்டேட்ஸ் ஆகிருக்கு கார்னிச்சில், அது சம்மந்தமாக தான். இது பார்த்தீங்கன்னாக்கா யார்ட், பஃபலோ வின்ஸ், ஏகப்பட்ட சாப்பாடு கடை அதெல்லாம் இதில் இது உள்ளால் வருது. ரொம்ப அற்புதமான ஒரு ஏரியா. இந்த ஏரியாவுக்கு வந்தாலே மனசு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு கார்னிச்சுன்னு சொன்னாலே கடலோரண்டாலே உங்களுக்கு பொதுவாகவே ஒரு பீஸ்ஃபுல் தான் எப்போதுமே. அதோட இந்த மாதிரி ஒரு தருணமாக இருந்தாக்கா இன்னமும் வேறு லெவலில் தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு மக்கள் அலை வெள்ளமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், நிவாரணா ட்ராவல் அண்ட் டூரிசம், இதெல்லாம் புதுசாக வந்தது. இந்த பில்டிங்கே கிடையாது ஏற்கனவே. நான் 2-3 தடவை வந்திருக்கேன், கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு கெஃபேன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதாக இருக்குது, ஏரியாவாக இருக்குது. ஒரு சமயம் இதாக தான் இருக்குமோ என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். லூலு போட்டுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். போயிட்டு ப்ரேயரை முடிச்சுட்டு போனால் தேவலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம மகரிப் ப்ரேயரு சொல்ல முடியாது. அருமையான ஒரு சரி, நீங்கள் பாருங்கள், அப்படி யூஏ நேஷ்னல் ஃப்ளாக் அப்படி சூப்பராக பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் காற்று அந்தளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் க்ளோஸ் வியூவில் காமிக்கிற பாருங்கள். ரொம்ப அற்புதமாக பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த போகிறாங்கள மக்கள், அதுதான் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸில் தான் நம்ம போகணும், கொஞ்சம் தள்ளி போகணும். ஆனால் நான் இப்போதைக்கு போக மாட்டேன். இப்போ நான் பேக் டு ப்ரேயர். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் தொழுவ நேரம் வந்துடும். இங்கே பாருங்கள், பிக் பஸ் அபுதாபி. இதில் ஏறினோம்னாக்கா அபுதாபி ஃபுல்லாக சுற்றி காமிச்சிடுவானுவோ. 250 ரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. டூரிசம் இப்போ தான் பிக்கப் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது அபுதாபி மெரைன் ஸ்போர்ட்ஸ் கிளப், இந்த ஏத்தாப்பில் பார்க்குறோம்ல, அது புதுசாக வந்திருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது இது வந்திருக்கு. மக்கள் பெரும்பாலும் எல்லோரும் இப்போ போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் இந்த இதுக்கு தான் போகிறாங்க, லூலு ஐலாண்டு லைட்டு ஷோ பார்க்குறதுக்கு தான். அது 25 dirhams. கண்டிப்பாக நானும் போவேன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்போ முழுமையாக அதையும் காமிக்கிறேன். சன் செட் ஆக போகுது இன்றைக்கி. இந்த வீடியோவில் நம்ம
அந்த மெரினா மாலுக்கு ஆப்போசிட்டில் எங்கெங்கே நடக்கலாம், அப்படி வாட்டர் ஃப்ரண்ட்டு, இது சம்மந்தமாக நான் காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாழ்க்கையில் வந்துக்கிட்டு சில தடங்கல்கள் வரும். எப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், சூரியன் பளிச்சுட்டு இருக்குது. இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்துக்கிட்டு மறைஞ்சிருந்துச்சு மேகத்துக்குள்ளே. அதுபோல் தான் நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் எல்லாம் மாறி மாறி கலந்து வரும். அதை எல்லாமே நம்ம தாண்டி முழுமையாக வர்றது தான் ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்க முடியும், பூர்ணமாக பண்ண முடியும். ஸோ வாழ்க்கையில் தடங்கள் வந்தால் தயங்க தேவையில்லை. அதை தாண்டி எப்படி வர்றதுங்கிறத முயற்சி பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். மெரினா மால் உள்ளால் போய் ரொம்ப வருஷமாச்சு. இடையில ஒரு தடவை போனேன். ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டில் இருந்த கெத்தப் இல்லை. ஏகப்பட்ட ரெனோவேஷன் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் போயிட்டு திரும்பிட்டேன். இந்த மரங்களை எப்படியோ அற்புதமாக வெட்டி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்களேன். சான்ஸே இல்லை. ரொம்ப அற்புதமாக வெட்டி வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது இது மாதிரி வெட்டி வச்சுக்கிறது. மரங்களும் பூச்செடிகளும் இந்த ஏரியாவில் நடந்தாலே போதும். இது உள்ளால் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் உள்ளால். அந்த இதுக்குள்ளேயும் நான் போயிருக்கேன். எல்லாம் வீடுகள். எண்டில் போனாக்கா நேச்சர், கடல், முழுமையான சீயை பார்க்க முடியும். மாஷா அல்லாஹ், பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது வியூ. நம்ம சேனல் லெஜெண்ட் டிஸ்கவரி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிங் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர். ஷேக் ஜயதோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. மாஷா அல்லாஹ். அவருடைய முயற்சியும் அவருடைய இன்னோவேஷன் எவ்வளோ பெரிய இது விஷயங்கள். இங்கே பாருங்கள், செடிகளை எப்படி போட்டு வச்சுருக்காங்க. அபுதாபி வியூ ரொம்ப அற்புதமான வியூ. உண்மையிலேயே நம்ம இந்த கண்ட்ரியில் இருந்துட்டு வேறு கண்ட்ரிக்கு போன உடனே தான் தெரியுது மற்ற கண்ட்ரியுடைய நிலைமைகள்லாம் என்ன லெவலில் இருக்குங்கிறது. எத்தனையோ வருஷம் பின்தங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். உலகம் வளர்ந்த கண்ட்ரிலாம். எத்தனை சிக்னல் பாருங்கள். அந்த ஆப்போசிட் ரோடு போகுதில்ல, அதில் தான் நான் இருக்கேன்னு சொல்கிறது. ஒரு பள்ளியாசம், அருமையான பள்ளியாசம் இருக்குது. துளிக்கு செம்மையாக இருக்கும். பாருங்கள், மக்கள் எல்லாம் இந்த ஏரியாவில் கோர்றதுக்காக போயிட்டுருக்காங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இது உள்ளால சத்தம், தண்ணி சத்தம் எப்போதுமே நான் சொல்கிறது தான். தண்ணின்றாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி, மற்ற எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும்.
பொதுவாகவே எல்லாருமே அடிக்கடி கேட்பாங்க அபுதாபியில் என்ன இருக்குன்ட்டு. ஒன்றுமே இல்லைம்பாங்க. வந்து ஒழுங்காக பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது இல்லைங்கிறது. வராமே அபுதாபியுடைய முழுமையான ஒரு வியூவை பார்க்கண்டாக்கா மெரினா மால் இந்த சைடில் வந்தாக்கா பார்த்துடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான சைக்கிள் வாடகை. அப்படியே ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளோ காசு செலவு பண்ணி. வாவ், சூரியன் எந்த அளவில் வந்து போயிட்டுருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதம். நைட் வியூ பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம டே வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ஈவினிங்கு சன் செட் ஆக போகுது, செட் ஆகிட்டே இருக்குது. கடலை அப்படியே பாருங்க, பெரிய லெவலில் வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கெல்லாம் இந்த ஏரியாவில் வரவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு பரபரப்பாக இருக்கும். ப்ளீஸிங்கான ஒரு காற்று. அப்பா, இந்த பைரவர் ஹாய். ஹாய். இந்த ஏரியாவில் ஒரு லைட் ஷோ நடக்குது, அந்த ஏரியாவில் பக்கத்தில். அதுக்கும் போகணும். மொத்தம் கிட்டத்தட்ட 7 இடத்துல நடக்குது இந்த லைட் ஷோ. மன்னார் அபுதாபின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், கமான் 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 ஃபாஸ்ட். சூரியன் மறையிற நேரம். வாவ். இப்போ நைட்டு வேகம் பார்த்துருவோம். இந்த பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு ஒரு ரிங்கு மாதிரி கட்டிருக்காங்க. இது இப்போ தான் கட்டியிருக்காங்க, இதுக்கு முன்ன கிடையாது. இதை பார்த்தோன்னா கிலோமீட்டருக்குள்ள சொன்னல செடியை வெட்டி வச்சுருக்கேன்ட்டு, ரொம்ப அற்புதமாக வெட்டி வச்சுருக்காங்க. பாருங்க, எத்தனை விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதெல்லாம் பஸ்ஸு, காரு அது ஒரு பகுதி. அதையும் தாண்டி சைக்கிளு, பைசைக்கிளு, காரு, இது மோட்டர் சைக்கிளு, அது இதுன்னு வந்து இப்போ என்னென்னமோ வந்துருச்சு, சொல்கிறதுக்கு வேலை இல்லை. இது ரியல் பூவா அப்படி இல்லாட்டி சும்மா இப்படி வச்சுருக்காங்க தெரியல. நான் ரியல்னு நினச்சேன், ஆனால் இது ரியல் இல்லை. ஆனால் அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. நைட்டில் லைட் போட்டோடனே வேறு லெவலில் இருக்கும். என்னோட நடந்து வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னாக்கா, நம்ம பேசிக்கிட்டே வர்றோம்ல, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு நம்மளுக்கு என்னென்ன மெசேஜ் கொடுக்க முடியுமோ அதையும் கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு இதுவும் இருக்குது. இதில் பாருங்கள், பைக் ரூட்டு. நீங்கள் இந்த ரைட்டில் இந்த இதில் சைக்கிள் போட்டிக்கிற இதில் போகாமல் நீங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னாக்கா ஃபைன் கொடுத்தாலும் கொடுத்துருவானோ. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், வா,
ரொம்ப அற்புதமாக இருக்குது. கிளைமேட்டுக்கும் இதுக்கும் வேறு லெவலு. மாஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம நேரமாக என்னன்னு தெரியாது. எனக்கு நடந்து வர்றதுக்கு போகிறதுக்கு ஒன்றுமே தெரியல. கார் அங்கே போட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் வா, இதெல்லாம் லைட் வச்சுருக்காங்க எல்லா இதுலேயும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட் எரியும். அற்புதமான வியூ. நீங்கள் இங்கே பார்க்குறீங்கல்ல, பாருங்கள். இது அபுதாபியோட வியூ. கடலை ஒட்டி ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஏரியாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மெரினா மாலுக்கு தான் பள்ளியாசலுக்கு போகணும். இந்த ஏரியாவில் இந்த செக்யூரிட்டி கேபின் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பள்ளியாசை, ரொம்ப அருமையான இது. அதில் என்னன்னு சொன்னாக்கா டாய்லெட் கிடையாது, ஒது செய்கிறதுக்கு இடம் இருக்குது. ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷன். பாய்.